friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மஷ்ரூம் பீட்சா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ணிடலாம். ஒரு கடாயில உப்பு சேர்த்துக்கிறேன். இது நான் ஆல்ரெடி கேக்லாம் யூஸ் பண்ணதுதான். இது நீங்க எவ்வளவு டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதுல ஒரு வயர் ஸ்டாண்ட் வச்சு ஒரு லிட் போட்டு மூடி ஹை ஃப்ளேம்ல 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இது ப்ரீஹீட் ஆகிறதுக்குள்ள பீட்சா பேஸை ரெடி பண்ணி நம்ம டாப் பண்ணி வச்சுக்கலாம். பீட்சா பேஸ்க்கான லிங்க் மேலே வரும். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது பீட்சா சாஸை நம்ம இந்த பேஸ் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த பீட்சா சாஸ் எப்படி செய்கிறதுன்ற லிங்க் மேலே வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. டாப்பிங் பண்ணிடலாம். கிரேட் பண்ணி வச்சுருக்க மொசரல்லா சீஸ், மெலிசா கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம், அதே போல் கேப்சிகம், வெங்காயம். திரும்பியும் மேலே கொஞ்சம் சீஸ் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் ப்ரீஹீட் பண்ண அவனில் வச்சிடுறேன். லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 15 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் இது குக் ஆகட்டும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளுடைய சூப்பரான மஷ்ரூம் பீட்சா ரெடி. இப்போ இது மேலே டாப் பண்ணிடலாம். ஆரிகானோவும் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டு டாப் பண்ணிடுறேன். இது போல் வீட்லேயே பீட்சா ரெடி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தி அண்ட் சேம் டைம் எப்போவுமே பேஸ் வந்து தின்னாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா டாப்பிங்ஸில் தான் நிறையா ஹெல்த் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ பேஸ் மெலிசா அது வெறும் மைதா தான். ஸோ டாப்பிங்ஸில் நிறையா வச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம டேஸ்டியான மஷ்ரூம் பீட்சா ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.